டிஎன்பிசி எக்ஸாம் நெக்ஸ்ட் இயர் எப்படி அப்ரோச் பண்ணலான்னு சொல்லி நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்குங்க. எல்லாமே இந்த வீடியோவில் தெளிவாக எக்ஸ்பிளனேஷனோட இருக்குங்க. ஃபஸ்ட்டு நம்ம டிஎன்பிசி குரூப் 4 படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு சிலபஸை டவுன்லோட் பண்ணுங்கள். சிலபஸ் நான் வேர் டு ஸ்டடி மெட்டீரியல் ரெண்டுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒவ்வொரு டாப்பிக்கு எந்தெந்த டாபிக் வெயிட்டேஜ் மார்க் எடுத்து அதிகம்னு சொல்லி பாருங்கள். ப்ளஸ் நீங்கள் நெக்ஸ்ட் இயர் குரூப் 4 அச்சீவ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஜென்ரல் தமிழில் நிறைய எஃபெக்ட் போடுற மாதிரி இருக்குங்க. ஜென்ரல் தமிழை பொறுத்தளவு ஸ்கூல் புக் மட்டும் படித்தோம்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பத்தாதுங்க. இப்போ இருக்கிற கொஷின் ஃபார்மேட் எல்லாமே கொஞ்சம் மாட்ரேட் அளவு கொஞ்சம் அதோட ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குங்க தமிழை பொறுத்தளவு. அதனால் நீங்கள் என்ன அப்ரோச் பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக் கவர் பண்ணி முடிச்சு நெக்ஸ்ட்டு வந்து அவுட் சோர்ஸ்க்கு எல்லா மெட்டீரியல் நம்ம சைட்லேருந்து இன்ஸ்டாகிராமில் அப்டேட் பண்ணி தான் இருக்குங்க. அப்கமிங்கில் நான் யூடியூப்லேயும் அப்டேட் பண்ணுற கூகுள் ட்ரைவ் ஃபார்மேட்டில் அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அவுட் சோர்ஸ்க்கு ஒரு 10 to 12 புக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குங்க. அந்த 12 புக்கே அப்டேட் பண்ணுறேன். ஃப்ரீ டைமில் அதையும் பிளான் பண்ணி படிங்க. ஏன்னா தமிழில் நம்மளுக்கு வெயிட்டேஜ் மார்க் ரொம்ப அதிகம். நீங்கள் தமிழ் எந்தளவு ஸ்கோர் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களோட போஸ்டிங் அச்சீவ் பண்ண முடியுங்க. ஏன்னா 100 கொஷின்ங்கும் போது 150 மார்க் இருக்குங்க. அதனால் அந்த ஒவ்வொரு கொஷினுமே நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது நம்மளோட பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்கில் ரொம்ப வேலிடாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு டிஎன்பிசி குரூப் 4 பார்த்துடலாங்க. ஃபஸ்ட்டு பேசிக்காக குரூப் 4னால் என்னங்க, 10th குவாலிஃபிகேஷன் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா இந்த போஸ்டிங் அப்ரோச் பண்ணல. எவ்வளோ கொஷின் இருக்குன்னா 200 கொஷின் இருக்குது. ஒரு கொஸ்டினுக்கு 1.5 மார்க்குங்க. உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் எதுவுமே கிடையாது. நீங்கள் தமிழ் மேக்ஸ் ஜிகேன்னு இருக்குங்க. தமிழில் மொத்தம் எவ்வளோ கொஷின் இருக்குன்னா 100 கொஷின் இருக்குங்க, 150 மார்க்குங்க. அதுவே மேக்ஸ் ரீசனிங் ரெண்டு ஆட் பண்ணி 25 கொஷின் இருக்குங்க. ப்ளஸ் ஜிகேயில் வந்து 75 கொஷின் இருக்குங்க. 75 கொஷின் நீங்கள் ஸ்கூல் புக் மட்டும் நான் படித்தா போதுமா, 6 to 10th குவாலிஃபிகேஷன் தாங்க, 10th வரைக்கும் படித்தா போதுமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா 10th வரைக்கும் பத்தாதுங்க. 12th வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணேன்னா அது வரைக்கும் போதுமான்னு சொல்லி கேட்பீங்க. அது வரைக்கும் பத்தாதுங்க. ப்ளஸ் அவுட் சோர்ஸ்க்கு ஒவ்வொரு டாப்பிக்குமே நம்ம சைட்லேருந்து ப்ரொவைட் பண்ணிக்குவோம். இப்போ பாலிட்டி பொறுத்தாலும் என்னென்ன புக்கு பெஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லி நான் அதையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க. ஏன்னா டிஎன்பிசி சைட்லேருந்தே இந்தந்த புக்கு இந்த டாபிக் பெஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லி அவங்க சைட்லேருந்து சொல்லிக்கிறாங்க. அந்த புக்கோட பிடிஎஃப் நான் இன்ஸ்டாவில் அப்டேட் பண்ணிக்கிறேன். அப்கமிங்கில் நான் வந்து யூடியூப்லேயே அப்டேட் பண்ணிடுறேங்க. ஓகேங்களா? அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அவுட் சோர்ஸ்க்கு என்னென்ன புக்கு பெஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லி டீட்டெயிலாக இப்போ ஜிகே நீங்கள் ஜிகே எடுத்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு டாபிக் என்ன பார்ப்பீங்க, சயின்ஸ் டாபிக் பார்ப்பீங்க. சயின்ஸ் ஓவராலாக 6 to 12th வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணுறதே ரொம்ப கஷ்டங்க. அதனால் நீங்கள் சயின்ஸ் டாப்பிக்கே லாஸ்ட்டாக வச்சுக்கிங்க. நெக்ஸ்ட்டு பொறுத்தளவு ஜாக்ரஃபி டாபிக் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் 6 to 10th வரைக்கும் மேக்ஸிமம் கம்ப்ளீட் பண்ணிங்கனாவே நீங்கள் 5 கொஷின் தாங்க வரும். அது 3 கொஷின் 4 கொஷின் கரெக்டாக போட்டுடலாம். அது 10th ஜாக்ரஃபி ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. 10th ஜாக்ரஃபி மஸ்ட்டு பாருங்கள். ப்ளஸ் நான் இதுக்கு அவுட் சோர்ஸ் அப்டேட் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு இதுக்கு இந்த டாப்பிக்கை பொறுத்தவரை ஸ்கூல் புக்கை படிங்க. 6 to 12th வரை கம்ப்ளீட் பண்ணிங்கனாவே போதுங்க. நெக்ஸ்ட்டு டாப்பிக்கை பார்த்தீங்கன்னா இந்தியா வரலாறு அண்டு அயனம் இருக்குங்க. இந்த டாப்பிக்கை பொறுத்தவரை ஸ்கூல் புக் மட்டும் கம்ப்ளீட் பண்ணால் போதுமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா என்னை பொறுத்தளவு ஸ்கூல் புக் பார்த்தாதுங்க. அவுட் சோர்ஸ்க்கு ஒவ்வொரு மெட்டீரியலுமே நம்ம சைட்லேருந்து போஸ்ட் பண்ணுறோம். ஹிஸ்ட்ரிக்கு என்ன அவுட் சோர்ஸ் பெஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லி அதையும் நம்ம சைட்லேருந்து ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஐஎன்எம் டாப்பிக்கில் என்னென்ன புக்கு பெஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லி அதையும் அப்டேட் பண்ணிக்கிறேன். அப்கமிங்கில் நான் யூடியூப்லேயே அப்டேட் பண்ணிடுறேன். சப்போஸ் உங்களுக்கு வீடியோ லிங்க் எல்லாமே தேவைப்படுச்சுன்னா இன்ஸ்டாவில் டேரெக்டாக நம்மளோட வீடியோவில் மேலே கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா இன்ஸ்டா பேஜ் லிங்க் இருக்குங்க. கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா எல்லா மெட்டீரியலும் நம்ம சைட்லேருந்து ப்ரொவைட் பண்ணி தான் இருக்கும். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு டாபிக் எடுத்திங்கன்னா இந்திய ஆட்சியல், அதாவது இந்திய அரசியலமைப்பு டாபிக் பார்த்துருப்பீங்க. இந்த டாப்பிக்கை பொறுத்தளவு ஸ்கூல் புக்கை பொறுத்தளவு எனக்கு பத்தாதுங்க. ஏன்னா ஸ்கூல் புக்கில் இருக்கிற சோர்ஸ் ரொம்ப கம்மி தான். நீங்கள் இந்த சோர்ஸை பொறுத்தளவு நீங்கள் ஸ்கூல் புக் அப்டேட் பண்ணிக்கணும், கரண்ட் அஃபேர்ஸே அப்டேட் பண்ணிக்கணும். இந்த டாப்பிக்கில் மேக்ஸிமம் ரோல் பண்ணுறது கரண்ட் அஃபேர்ஸ் தாங்க. அதனால் அதையே அப்டேட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு நான் என்ன அப்டேட் பண்ணிக்கலான்னா அவுட் சோர்ஸ் ரொம்ப முக்கியங்க. அவுட் சோர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் அவுட் சோர்ஸே அப்டேட் பண்ண வேண்டியது நம்மளோட கடமை. அதனால் அப்டேட் பண்ணிக்கலாங்க. இதுக்கு எந்த புக்கு பெஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லி கேட்பீங்க. என்னென்ன புக்கு பெஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லி அதுக்கான டீட்டெயில் லிஸ்ட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். நீங்கள் முடிஞ்சால் புக்கை ரிசீவ் வாங்கிக்கிங்க. இல்லாட்டி பிடிஎஃப் ஃபார்மேட்டில் நம்ம இன்ஸ்டா பேஜில் அப்டேட் பண்ணிக்கிற பாருங்கள். இல்லாட்டி நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஒவ்வொரு டாப்பிக்காகவே கொடுத்துறேன். இப்போ ஐஎன்எம் டாப்பிக்னா ஐஎன்எம் டாபிக் எப்படி அப்ரோச் பண்ணுறேன்னு சொல்லி அதுக்கான வீடியோ லிங்க் எல்லாமே கொடுத்துறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் என்னென்ன இருக்குன்னா புக்கோட லிஸ்ட்டு இருக்குங்க, குரூப் 4 சிலபஸுங்க, நெக்ஸ்ட்டு வேர் டு ஸ்டடி மெட்டீரியல், இந்த 3மே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிங்க. இந்த டவுன்லோட் பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு இந்த 3மே பிரிண்ட் அவுட் எடுக்கணும்னா பிரிண்ட் அவுட் முடிஞ்சால்
எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 1 இயர் படிக்கும்போது நம்மளுக்கு என்னென்ன டாப்பிக்குன்னு சொல்லி தெரியணுமேங்க. ஒவ்வொரு டைமும் ஃபோனுமே ஓப்பன் பண்ணி பார்க்குறத விட நம்ம பிடிஎஃப் எடுத்து வச்சுருந்தா நம்மளுக்கு படிக்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமேங்க. அதனால் பிடிஎஃப் எடுத்து வச்சுக்கோங்க. பிடிஎஃப் எடுத்து வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு டாப்பிக்கை பார்க்கும்போது இந்த டாப்பிக்கெல்லாம் எப்படி அப்ரோச் பண்ணலாம் நிறைய ஐடியாஸ் கிடைக்குங்க. நான் சொல்கிறத விட நீங்கள் நிறையா பிளான் பண்ணுவீங்க. ஒவ்வொரு நாளையும் எவ்வளோ டாபிக் கவர் பண்ணலான்னு சொல்லி நீங்களே ஒரு பிளான் பண்ணுவீங்க. அதுவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு டாபிக் எடுத்திங்கன்னா இந்தியன் எக்கனாமி, இந்திய பொருளாதாரம் அண்டு தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இருக்குங்க. தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம். இதை பொறுத்தளவு ஸ்கூல் புக் ப்ளஸ் அவுட் சோர்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணிக்கின்னு தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பொறுத்தளவு நீங்கள் ஸ்கூல் புக் மட்டும் பத்தாதுங்க. ப்ளஸ் நீங்கள் தமிழ்நாடு திட்டங்கள் நிறைய கொண்டு வருவாங்களே, தமிழ்நாடு திட்டங்கள், சென்ட்ரல் கவர்மெண்ட் திட்டங்கள் எல்லாத்தையுமே மேக்ஸிமம் இதில் ஆட் ஆயிரு. தமிழ்நாடு திட்டங்களில் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா திட்டங்கள் நீங்கள் மேக்ஸிமம் தெரிஞ்சுக்கணும். அதுலேருந்து நிறைய ஒவ்வொரு கொஷின் பேப்பரையும் எடுத்து பாருங்கள். லாஸ்ட் 2 இயர்ஸ் நடந்த கொஷின் பேப்பர் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பொறுத்தளவு தமிழ்நாடு திட்டங்கள் என்னென்ன கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி மேக்ஸிமம் ரோல் பண்ணுங்க. அதனால் அந்த டாப்பிக்கை பொறுத்தளவு நீங்கள் திட்டங்கள் படிச்சுக்கணும். அதுக்கான பிடிஎஃபே நம்ம சைட்லேருந்து ப்ரொவைட் பண்ணுவோம். அதனால் கவலைப்படாதீங்க. நெக்ஸ்ட்டு டாப்பிக்கை பொறுத்தளவு தமிழ்நாடு மரபு பண்பாடுன்னு சொல்லி இருக்குங்க. லாஸ்ட்டு யூனிட் 6ங்க. இதை பொறுத்தளவு நீங்கள் ஈஸியாக அப்ரோச் பண்ணலான்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த டாப்பிக்கை நிறைய திருக்குறள், நிறைய தமிழ் ரிலேட்டடாக நிறைய இந்த டாப்பிக்கில் கவர் ஆகுங்க. அதனால் இதுக்கு ஸ்கூல் புக்ஸில் கவர் ஆகுதான்னு சொல்லி டவுட் வருங்க. கம்பல்சரி எல்லா டாப்பிக்குமே ஸ்கூல் புக்கில் கவர் ஆகுங்க. ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கில் கம்ப்ளீட் பண்ணால் மட்டும் நான் இந்த டாபிக் போதுமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா என்னை பொறுத்தளவு பத்தாது. ப்ளஸ் அவுட் சோர்ஸ் மெட்டீரியல் எல்லாமே அப்டேட் பண்ணது. என்ன அவுட் சோர்ஸ் மெட்டீரியல் பெஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லி டவுட் வருங்க. அதையும் நான் ஓவரால் லிஸ்ட்டு எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், நீங்கள் பாருங்கள். மேக்ஸ் ஓகே, இதெல்லாம் எங்களுக்கு ஓகேங்க. மேக்ஸை நான் எப்படி அப்ரோச் பண்ணுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா மேக்ஸ் ஸ்கூல் புக் ப்ளஸ் இப்போ இம்பார்ட்டன்ட் கொஷின், ப்ரீவியஸ் கொஷின் இதெல்லாமே ஓவரால் பார்த்தீங்கன்னா மேக்ஸை பொறுத்தாலும் ரொம்ப ட்விஸ்ட் பண்ணியெல்லாம் கேட்குறது இல்லைங்க. ஈஸியாக தான் வரும். அதனால் ஒரு பயம் இல்லை, ஈஸியாக அப்ரோச் பண்ணிடலாங்க. ஏன்னா 25 மேக்ஸ் ரீசனிங் 25 கொஷின் இருக்கும். 22, 23 ஈஸியாக போட்டலாம். ஏன்னா 2 கொஸ்டின் ஆச்சு அவங்க சைட்லேருந்து ட்விஸ்ட் பண்ணணுங்க. அதனால் 2 கொஷின் ட்விஸ்ட் பண்ணி இருக்கு. அது நீங்கள் ஓரளவுக்கு புரிஞ்சு ஆன்சர் பண்ணிங்கன்னா ஈஸியாக அப்ரோச் பண்ணிடலாம். மேக்ஸு ஜிகே கண்டென்ட் இதுதாங்க. தமிழை பொறுத்தளவு நான் ஸ்கூல் புக் மட்டும் பத்தாதுன்ட்டு நீங்கள் அதர் சோர்ஸே அப்டேட் பண்ணி என்னென்ன புக் பெஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லி அதுக்கான டீட்டெயில் தேவைப்படுச்சுன்னா சொல்லுங்கள். நான் அதையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றது நம்மளோட கடமை, கொடுக்க வேண்டியதுங்க, கொடுத்துட்றேன். இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் படிக்கிறீங்க, ஒரு நல்ல ஒரு பிளான் போடுங்க. நெக்ஸ்ட்டு 1 இயர் டைம் இருக்குது. இந்த 1 இயரில் எந்தெந்த டாப்பிக்கை நான் தமிழ் மட்டும் படிக்கலாமான்னு நினைக்காதீங்க. தமிழ் மட்டும் படிக்கணும்னு பிளான் பண்ணிங்கன்னா மித்த டாபிக் போயிடுங்க. எல்லாமே கலந்து படிக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் நிதானமாக படிக்கலாம், நிறைய புரிஞ்சுக்கிட்டு படிக்கலாம். அதுக்கான டைம் இப்போ இருக்குது. அதனால் பிளான் பண்ணி படிங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் இயர் வரைக்கும் இருக்க, நம்ம இந்த இயர் 2 மாதம் முடிக்கிட்டு அடுத்த வருஷம் ஃப்ரெஷ்ஷாக நீட்டாக படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. அந்த டைம்ங்கிறது திரும்ப கிடைக்காது. இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு போனோன்னே உங்களுக்கான சிலபஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தோன்னே டவுன்லோட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா ஒரு நோட் போட்டுக்கோங்க, ஒரு பிளான் போட்டுங்க. Day 1 இன்றைக்கி நான் இந்த டாபிக் படிக்கணும், இந்த டாப்பிக்கில் ஈவினிங் டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்க்கணும். அது மாதிரி ஒரு பிளான் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வேணாலும் சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில். நம்ம சைட்லேருந்து அதற்கான முடிஞ்ச பிளான் நான் ஏற்பாடு பண்ணி அதற்கான வீடியோஸையும் போடுறேங்க. முடிஞ்ச அளவுக்கு நெக்ஸ்ட் இயர் கம்பல்சரி உங்களுக்கான இயராக வேணுன்னா அதற்கான எஃபெக்ட் நம்ம சைட்லேருந்து கண்டிப்பாக போடணும். அதை எப்படி போடலாம், எல்லா ஐடியா அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே நான் இன்ஸ்டாலே அப்டேட் பண்ணுறேன். யூடியூப்லேயும் நீங்கள் அப்கமிங்கில் மேக்ஸ் கண்டென்ட்டை பொறுத்தால 1 இயருக்கு எல்லா மேக்ஸுமே ஈஸி வேவில் அப்ரோச் பண்ணுறமா நான் ஈஸி வேவில் அப்ரோச் பண்ண போகிறேங்க. ப்ளஸ் ட்ரிக்ஸோடு அப்ரோச் பண்ண போகிறேன். மேக்ஸ் பிடிக்காதுன்னு யாருமே சொல்ல முடியாத அளவுக்கு மேக்ஸ் A to Z எல்லா இன்ஃபர்மேஷனுமே நம்ம சைட்லேருந்து ஆட் பண்ணி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க போகிறேன். ஆல்ரெடி போன இயர் இது 4 டாபிக் தான் என்னால் ஃபுல் A to Z கொடுக்க முடிஞ்சிச்சு. இந்த டைம் இருக்குதுங்க இந்த இயரில். அதனால் A to Z எல்லா இன்ஃபர்மேஷனும் மேக்ஸை பொறுத்தாலும் நான் பேசிக் டு அட்வான்ஸ் வரைக்கும் எல்லாமே தெளிவாக கொடுத்துருவேன். அதனால் மேக்ஸை நினச்சி கவலைப்படாதீங்க. நோட்ஸு வீடியோ ப்ளஸ் நோட்ஸு ப்ரீவியஸ் கொஷின் மேக்ஸ்க்கு என்னென்ன வேணுமோ வாட் டு ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே நம்ம சைட்லேருந்து கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஜிகே கண்டென்ட்டை பொறுத்தாலும் நானே முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு டாப்பிக்காக வீடியோ டீச் பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃபையும் கொடுத்து அது மாதிரி அப்ரோச் பண்ணுறேன். மறக்காமல் உங்களோட லவ் அண்டு சப்போர்ட் எல்லாத்துக்குமே தேவைங்க. இந்த வீடியோவில் நீங்கள் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் Group 4க்கு இப்போ இருந்தே பிளான் பண்ணணுங்க. நெக்ஸ்ட் இயர் பிளான் பண்ணலாம், நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றலாம் எதையும் நினைக்காம இன்றைக்கிலேருந்தே பிளான் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நான் கொடுத்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்த எல்லாம் பிரிண்ட் அவுட் போடுங்க. பிரிண்ட் அவுட் போட்டு ஒரு நோட் போட்டு நோட்டில் Day 1லேருந்து
டே 120 போகிறீங்களா, டே 200 போகிறீங்களா, எல்லாம் உங்களோட பிளான் தான். இந்த டேக்குள்ளே இந்த சிலபஸை நான் கம்ப்ளீட் பண்ணேன்னு எல்லாமே பிளான் போட்டு ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு நீங்களே கம்ப்ளீட் பண்ணுறீங்களான்னு சொல்லி பாருங்கள். கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா டெஸ்ட்டுக்கு நிறையா ஃப்ரீ டெஸ்ட் நிறையா இருக்குங்க. எல்லாத்தையும் ஒவ்வொரு டாபிக் படி டெஸ்ட் அட்டன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எனி டவுட் இருந்துச்சுனாலே கமெண்ட் பாக்ஸ் ஆர் எங்களுக்கு டிஎம் பண்ணுங்கள். எங்கள் சைட்லேருந்து கண்டிப்பான ரிப்ளை வரும். நல்லா படிங்க. உங்களுக்கு எனி டவுட் இருந்துச்சுனாலே நாங்கள் சப்போர்ட் பண்ண நாங்கள் இருக்கோம். நீங்கள் பிளான் பண்ணி படிக்க ஸ்டார்ட்